ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, அடக்கம் செய்வது, அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. முதல்ல நாமெல்லாம் அதுக்கு முன் வரணும். அதுக்காக நான் இந்த ஹதீஸை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் இல்லையா, அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் சில மையத்துகளுடைய உடம்பில் ஏதாவது விரும்பத்தகாத அடையாளங்கள் தெரியலாம். நம்ம அதை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது, அது வேறு விஷயம். சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையத்தன், ஒருவர் மையத்தை குளிப்பாட்டுறார், ஃபஅத்தா ஃபீஹில் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றினார், வலம் யுஃஷி அலைஹி மா யகூனு மின்ஹு இன்த தாலிக, அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் வெளிப்பட்ட எந்த தகாத அடையாளத்தையும் அவர் யார்ட்டையும் சொல்லலை. இப்போ அவர் முகம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி விகாரமாக மாறுச்சு அப்படின்லாம் சொல்லலை. குளிப்பாட்டுகிற போது நல்ல அடையாளங்களும் வரலாம், கெட்டதும் வரலாம். இப்போ அவர் அந்த கெட்ட அடையாளத்தை சொல்லலைன்னு சொன்னால் இந்த குளிப்பாட்டியவருக்கான நன்மை என்ன தெரியுமா? ஹரஜ மின் ஸுனூபிஹி கயௌமி வலதத்து உம்மு, அவர் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த தினத்தை போல் மாசற்ற மனிதராகி விடுகிறார். நீங்கள் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இந்த நன்மை நினைக்கிறீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அன்று பிறந்த குழந்தைய போல் ஆயிடுவார். அந்த மாதிரி நன்மை ஏகப்பட்ட வணக்கத்துக்கு இருக்குது. அதில் இது ஒன்று, மையத்தை குளிப்பாட்டியவர் எதையுமே சொல்லலாங்க, அவர்கிட்ட நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு அல்லாஹ் அன்று பிறந்த குழந்தையை போல அவர் ஆக்கியறான். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையிதன் ஃபகதம அலை, ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது வெளிப்பட்ட தகாத அடையாளத்தை யார் மறைத்தாரோ, கஃபரல்லாஹு லஹு 40 கபீரா, அவருடைய 40 பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த குளிப்பாட்டினார் பாருங்க, அவருடைய 40 பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நாம மையத்தை கூட விட்டு வைக்கிறது இல்லை, இறந்து போனவரை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் இறந்துட்டா அவ்வளோதாங்க, யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்று சொல்வதை தவிர அவரை பற்றி எதையும் சொல்ல நமக்கு அனுமதி இல்லை. அவ குளிப்பாட்டுகிற போது அவர் பாவத்தை எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சா 40 பெரிய பாவத்தை மன்னிக்கிறான். அதை ஒட்டி தெரிஞ்சுக்குங்க, யார் மையத்துக்கு கஃன் துணி அணிவிக்கிறாரோ அல்லாஹ் மறுமையில் அவருக்கு சுந்துசுங்கிற பட்டு துணியை அணிவிப்பான்னு சொன்னாங்க. யார் மையத்துக்கு குழி தோண்டி கபூரில் போய் அடக்கிறாரோ அவருக்கான நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் அவரை ஒருவேளை ஒரு கற்பனையாக சொன்னாங்க, கியாம நாள் வரை அவருக்கு ஒரு வீட்டை சொந்தமாக்கி கொடுத்து அந்த வீட்டில் வசிக்க சொன்னால் எந்த நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கியாமத்து வரைக்கும். அதனால் இந்த விஷயங்களில் ஒதுங்கி நிற்கக்கூடாது. யாராவது இறக்க போகிற நேரத்தில் இருந்தால் பக்கத்தில் போய் நிற்கணும். அந்த நேரத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. மௌத்தாகிறவருக்கு அருகில் நீங்கள் துவா செஞ்சால் துவா கபூல் ஆகிடும். ஏன் தெரியுமா? வானவர்கள் வந்துடுவாங்க. நல்லோர்களுக்கு முன்னால் துவா கபூல் ஆகும். நல்லோர்களுக்கு முன்னால் துவா கபூல் ஆகும். வானவர்கள் வந்துடுறாங்க, அதனால் போகணும் பக்கத்தில். அந்த நேரத்தில் மையத்துக்கு கண்ணை மூடி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹதீஸில் நிறைய சவாப் இருக்குது. என்னங்க, கஃன் குளிப்பாட்டுறது, கஃன் செய்கிறது, அடக்கம், இதில் எல்லாம் பங்கெடுத்தால் நிறைய நன்மை. இங்கே நாம் சொல்ல வந்தது, ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற நேரத்தில் கூட நல்ல விஷயங்களை சொல்லணும். தகாத விஷயங்கள் வந்தால் யார்கிட்டையும் பேசக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருந்தார், நல்லா இல்லாட்டா கூட அழகாக இருந்தாருன்னு சொன்னால் தப்பு இல்லை, ஒன்றும் தவறு என்னங்க கிடையாது. அது பொய் அல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் மார்க்க நம்மளை விரும்புது. எந்த இடத்துலையும் யாருடைய குறையும் சொல்லக்கூடாது. ஒரு சஹாபி பாருங்க, அவர் செஞ்சதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகிறாங்க. ஒரு மனுஷனுடைய தவற குறைய நாம எப்படி அணுகிறோம் பாருங்க. ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்று ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார். அந்த பயணத்தில் ஒரு கூடாரத்தில் முஸ்லீம்கள் தங்கி இருக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இவர் போகிறாரு, ஏதோ ஒரு வேலையாக பார்த்தா அங்கே அழகான பெண்களாக இருக்கிறாங்க. பெண்களை பார்த்ததும் எல்லா மனுஷனுடைய இயல்பு தான், யாராக இருந்தால் என்ன, மனிதர்கள் யாரும் புனிதர்கள் அல்ல, யாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவருக்கு அந்த பெண்களை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே, அந்த பெண்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. அந்த பெண்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தன்னுடைய கூடாரத்துக்கு ஏற்கனவே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டார். கொஞ்சம் நல்லா போனால் அழகாக பேசுவாங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போய் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறார். பெண்கள்கிட்ட பேச பேச அவருக்கு என்ன, பெண்கள்கிட்ட பேசுனா பெரிய ஃபித்னா, அது பேச பேச அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்திலேருந்து வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. புரியுதா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, என்ன ஹவ்வாத் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி, என்னடா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டாங்களே. உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒட்டகம் காணா போச்சு,
அதை பிடிக்கிறதுக்காண்டி தேடி வந்தேன். அப்படியா? பெருமானாருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எங்கே வந்திருக்கிறாரு, என்ன செய்கிறாரு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவர்கிட்ட காட்டிக்கல. அப்படியே அந்த பயணம் முழுக்க கொஞ்சம் நேரம் போன பிறகு கேட்பாங்க, அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்டாங்க, என்ன ஹவாத் ஓடி போன ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு கேட்பான். என்னடா இது, இதையே கேட்டுட்ருக்குறாங்க. சரி மதீனா திரும்பி வந்து எதையாவது சொல்லி எப்படியாவது நாம் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு மதீனா வந்துட்டாங்க. வந்த பிறகு பெருமானார் அறைக்கு போனாங்க. இவரும் வந்தார் பள்ளிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு வருவாங்க சஃபர் முடிஞ்சு. அப்போ நாம் சொல்லிடுவோம். இவரும் உள்ளே போனார், தொழுதாரு. அவரை பார்த்ததும் கேட்டாங்க, என்ன ஹவாத் ஓடி போன ஒட்டகம் என்னாச்சுன்னு சொல்லி. யா ரசூலல்லாஹ் ஒட்டகம்லாம் ஓடியே போகல. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒட்டகம்லாம் ஓடியே போகல. பெருமானார் சொன்னாங்க, ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். எவ்வளோ பெரிய தன்மை பாருங்க. நாம் யாராவது ஒரு மனுஷனை அப்படி பார்த்தா அவனை நாம் எப்படி குப்பையில் தூக்கி போட்டு என்னங்க அவனை காலி பண்ணிடுவோம் இல்லையா? மனிதர்கள் குறையுள்ளவர்கள் தான். அந்த குறையை தான் சொன்னேன், அடுத்தவர்களுடைய குறையை நீங்கள் அணுகிறதுல தான் உங்கள் கல்வி எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமுடையவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவோட முடிச்சுட்டாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லவே இல்லை. அந்த ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டது கூட அவர் தவற உணரணுங்கிறதுக்காக வேண்டிதான், அவரை காயப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இல்லை. இப்படி தான் நமக்கு மார்க்கம் பிறருடைய குறைகள் விஷயத்தில் நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது.